guys, actually this is our first trekking vlog. நிறைய எனக்கு ட்ரெக்கிங் போகிறது ரொம்ப பிடிக்கும். ட்ராவலை விட ட்ரெக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற எந்த ஆக்டிவிட்டி அப்புறம் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இதெல்லாம் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நீ தான் பேசுறதும் இல்லை, கேமராவோட பாதி கவர் பண்ணிட்டு கையெல்லாம் முடி ஒரு மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் எந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம்னா ஆரே ஃபால்ஸ் பக்கத்தில் தான் இருக்கு. இனி தெரியல எங்கே போகிறோன்ட்டு, இல்லை புரியல. ஹரி எங்கே கூப்பிட்டு போகிறாங்களோ அங்கே நான் அமைதியாக போயிடுவேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். இப்போ நான் சொல்லி தான் நீ வந்தல. காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். நாங்கள் வந்து இப்போது லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டோம். ஆரி ஃபால்ஸ் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி ஹரி வந்து வித்தியாசமாக என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். உள்ள ஒரு சட்டை வெளியே ஒரு சட்டை எதோ பண்ணிகிட்ருக்கான். நாங்கள் வந்து இப்போது ஆக்சுவலி நிறைய ரஷ் இல்லை. இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்னால் ரஷ்ஷாக இருந்தால் நல்லாவே இருக்கிறது இல்லை. கொஞ்சம் பேர் பார்த்தா தெரியும், கொஞ்சம் பேர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐம் நாட் ஷுர். போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். என்ன பண்ணுற? கால் ஆக்சுவலி நாங்கள் வந்து ரொம்ப யோசிச்சு தான் இன்னைக்கு வந்து ட்ரெக்கிங் வரலாம் அப்படின்லாம் கிடையாது. இட் இஸ் டோட்டலி அன்பிளான்ட், அன்எக்ஸ்பெக்டட், அன்பிளான்ட். நேற்று ஊருக்கு போக வேண்டியது தானே இது. பட் ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயத்தினால பார்த்தாங்கன்னா பெருமைப்படுவாங்க. ஒரு சில ரீசனால எங்களால் போக முடியல, சில பர்சனல் ரீசன்ஸ்னால. பட் இன்றைக்கி நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து ட்ரெக்கிங் பிளான் பண்ணோம். நிறைய ஸ்பாட்ஸ் யோசித்தோம். தடா வந்து நான் ஆல்ரெடி போயிட்டேன். ஹரி ஒரு சில ஸ்பாட்ஸ்லாம் போயிருக்காங்க. ஸோ நாங்கள் ஆரி ஃபால்ஸ் சூஸ் பண்ணோம். வர்ற வழியில் செம்மையாக இருந்துச்சு வியூ. ஆக்சுவலி என் மூஞ்சே பார்த்துருந்த போர் அடி போல். இன்னைக்கு வந்து க்ளவுடின்னு இருந்துச்சு கிளைமேட். என்னை சுற்றி எப்படி இருக்குது, அப்படியே செம்மண் வழி, அப்படியே சுற்றி பார்த்தா க்ரீனரியா, அதுக்கு மேலே அப்படியே அழகாக கிளியர் ஸ்கைஸ். நாங்கள் நடந்து வந்த பாதை சூப்பராக இருக்குல்ல. இப்போ நாங்கள் போகிற பாதை ஹரி போயிட்டுருப்பார். இப்போ வாங்க போயிட்டே இருக்கலாம். இட்ஸ் டோட்லி வாவ். நீங்களும் வந்து இனிமே கிளைமேட் எப்பயாச்சும் நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா, லைக் ரெய்னி சீசன் அப்போது, அன்றைக்கி ரெய்னி இல்லை க்ளவுடியாக இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரெக்கிங் போங்க. சூப்பராக இருக்குது. சென்னையில் எந்த ஸ்பாட்ஸ் இல்லை தான், பட் சென்னைக்கு மிக அருகாமையில் வெறும் 100 கிலோமீட்டர் தொலைவிலே நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. தேடி போங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாவே நிறைய ஸ்பாட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எங்களை மாதிரி நீங்களும் ஜாலியாக இருங்க. ஆக்சுவலி வந்த வழியெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மிச்சத்தை ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு நான் கவர் பண்ணுறேன். யாரும் முக்கியமாக வழியில் குப்பை போடாதீங்க. டஸ்ட்பின் இருக்குது. டஸ்ட்பின் இருக்குது. மெயின்டைன் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. யா, எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு சில குட் ஹேபிட்ஸ். டஸ்ட்பினில் போடுறது ஓகே, பட் இந்த சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்ல, இந்த குட்டி குட்டி பேக்கெட்டில் தூக்கி போட்டுருவோம். கொண்டே வராதிங்க. ஹரி அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு தீவ், இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் இங்கே போடாத, பேக்கில் எடுத்து வச்சுக்கோ, டஸ்ட்பின் கிட்டே போய் போடலாம். விச் இஸ் நாட் அ பிக் டீல் அட் ஆல், பட் ஸ்மால் திங்ஸ் மேக்ஸ் பிக் இம்பேக்டில். அதனால் ஓகே கைஸ், see you near waterfalls. Bye. ஆக்சுவலி ஃபால்ஸ் வந்து தெரியுதா, எல்லாம் குளிச்சு முடிச்சிட்டோம். ஆல் டன். ஆக்சுவலி ஃபால்ஸ் வந்து அங்கே இருக்குது. நாங்கள் கிளம்ப போகிறோம். மிச்சத்தெல்லாம் அப்படியே கவர் பண்ணுறேன்.